சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதை போலவே பெண்களை மதமாற்றம் செய்பவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கும் சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் கலந்து கொண்டு பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் பேசுகையில், பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் எந்த காரணம் கொண்டும் தப்பக்கூடாது. நமது மகள்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு மத்திய பிரதேச அரசுக்கு இருக்கிறது. எனவே பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. அதுபோலவே பெண்களை மதமாற்றம் செய்பவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கும் வகையில் மத்திய பிரதேசத்தின் மத சுதந்திரம் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட இருக்கிறது. சட்டவிரோத மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மோகன் யாதவ் தெரிவித்தார். சட்டவிரோத மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள சட்டவிரோத மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மோகன் யாதவ் தெரிவித்தார். சட்டவிரோத மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தில் இருக்கும் நிலையில் பெண்களை மதமாற்றம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.